திருச்சிற்றம்பலம். குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செல்வியம்மா விநாயகர் துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பிரியதன் உருமை கொலைமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருள்மிகு கொடை கடிகணபதி வர அருள்மறை இறையே. திருச்சிற்றம்பலம். கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினன் பயில் வலி வலம் முறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. லதாம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. லதாம்மா. பாடுறேங்கம்மா. சிவா திருச்சிற்றம்பலம். பூழியர்வோம் நெற்பொழித்த புகழியர்வோம் கழல் போற்றி ஆழிமிசை கல்விதத்தில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். அனைத்தடியா திருவடி பணிகிறேன்மா. நன்றிங்கம்மா. இன்னைக்கு நம்ம கந்தர் அலங்காரம் பார்க்க போறோம். ஐயா அவர்கள் முருகேசன் ஐயா அவர்கள் எடுக்க போறாங்க. 4வது பாடல்ல இருந்து விளக்கம் சொல்ல போறாங்க. ஐயாவோட திருவடியை நம்ம வணங்கிக்கிறோம், அனைத்தடியாரும் வணங்கிக்கிறோம். நன்றி சொல்லி ஐயா ஆரம்பிக்கலாம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம் விரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருவடி சரணம். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் சார்பாக குழுமி இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களை புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த அமைப்பை வழிநடத்தி செல்லுகின்ற இயக்குனர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு இவ்வளவு பெரிய அமைப்பை திறம்பட நடத்தி நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரேமா சகோதரியார் பிரேமா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் புலனாக்கிக் கொள்ளுகின்றோம். இன்றைக்கு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் இது தொடர் சொற்பொழிவாக இறைவன் அருளால நமக்கு அமைந்திருக்கின்றது. இது நம்மெல்லாம் செய்த பாக்கியம். முதல் அமர்வு முடிந்ததற்கு பின்பு இந்த வாரத்திலே 2வது அமர்வாக நாம் இங்கு இணையத்திலே நாம் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு முருகப்பெருமானுடைய கருணையை வேண்டியும் அவரை நினைத்தும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியும் இங்கு நாம் அன்போடு இணைந்திருக்கின்றோம். வரப்போகின்ற அந்த 1 மணி நேரத்திலே முருகப்பெருமானுடைய சிந்தனைகளை அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்கார பாடல்கள் வழியாக நமக்கு சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. நம்ம திட்டமிட்டபடி 3 பாடல்களை இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல்கள் 4, 5, 6 என்கின்ற இந்த 3 பாடல்களும்
நாம் சிந்திப்பதற்காக தலைப்பட்டிருக்கின்றோம். இந்த 3 பாடல்களும் அருணகிரிநாதர் முத்தாக, சத்தாக அநேக இறை பொருள்களை உள்ளடக்கி இந்த 3 பதிகங்களை நமக்கு பக்தர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த 3 பதிகங்களிலும் மொத்தமாக நம்ம பார்க்கின்ற பொழுது 5 அருமையான கருத்துக்களை அருணகிரிநாதர் இந்த 3 பாடல்கள்ல தொகுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த 5 கருத்துக்கள் என்ன என்பதை நான் முதல்ல சுருக்கமாக சொல்லிவிட்டு அப்புறம் விளக்கமாக அந்த 3 பாடல்களுடைய கருத்துக்களை ஆராய்வதற்கு நாம் தலைப்படுவோம் என்று பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 கருத்துக்கள் அருணகிரிநாதர் இந்த 4, 5, 6 பதிகங்களிலே நமக்கு அருளி இருக்கின்றார். அதுல முதல் கருத்து முருகப்பெருமானுடைய குழந்தை பருவத்தை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். முருகப்பெருமான் பால வடிவம் கொண்டு பால முருகனாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு தெய்வீக காட்சியை இந்த பதிகங்களிலே, இந்த பதிகத்திலே நம்ம பார்க்க போகின்றோம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகின்ற இடத்தில் என்று சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம். குழந்தை பேரு ஒரு மகத்தான பேரு. தாய்க்கு மகிழ்ச்சியும் உவகையும் கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான பேரு குழந்தை பேரு. குழந்தை பேரு பெற்றவுடனே அந்த தாயார் அடைகின்ற இன்பத்திற்கு அளவே இல்லை. ஏனென்றால் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா மலடி மலடி என்று வையகத்தார் எல்லாரும் ஏசுவார்கள். அந்த மலடி என்கின்ற அந்த ஏசுதல் வார்த்தை இல்லாமல் தாய் என்ற பெருமையை கொடுக்கக்கூடிய பாக்கியம் அந்த குழந்தைக்கு அமைந்திருக்கின்றது. மகவை பார்த்த தாய் மட்டில்லாத மகிழ்ச்சி ஆனந்தம் கொள்ளுகின்றாள். சொல்லடா வாய் திறந்து அம்மா என்று, துன்பமே மறந்து விட்டேன் உன்னால் என்று அந்த தாயார் மிக பரவசமாக அந்த குழந்தையை பார்த்து ஆனந்தப்படுகின்ற ஒரு காட்சி இன்றைக்கு இந்த பதிகத்திலே நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் பாலமுருகனாக காட்சியளிக்கின்றார். பார்வதி தேவியினுடைய அணைப்பிலே, தன்னுடைய தாயாரினுடைய அணைப்பிலே முருகப்பெருமான் இருக்கின்றார். 6 பேர்கள் தாதியர்கள் முருகப்பெருமானை அரவணைத்து கொண்டு கொஞ்சி மகிழுகின்ற அந்த காட்சியை அருணகிரிநாதர் படம் பிடித்து காட்டியிருக்கக்கூடிய அழகு ஒரு சிறப்பான அழகாக நம்ம பாடலை பார்க்கின்ற பொழுது நம்ம பார்க்க போகின்றோம். ஆகவே இதுதான் முதல் கருத்து. பாலமுருகனாக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமான். பாலமுருகனாக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமான் வளர்ந்து வாலிப பருவம் அடைகின்றார் என்பதுதான் இன்றைய 2வது கருத்து. முருகப்பெருமான் வளர்ந்து வாலிப பருவம் எய்தி இளம் குமரனாக காட்சியளிக்கின்றார். வாலிப பருவம் அது ஒரு வசந்த காலம். இளமை பருவத்திலே அந்த காதல் முறுக்கி ஏறி காதல் உணர்வு ஏற்பட்டு காதலியை தேடியும் ஓடியும் நாடி போகின்ற அந்த பருவ காலம். அது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயது இள வயது அப்படின்னு சொல்லுவாங்க. இள வயதாக இருக்கின்ற பொழுது, இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது எந்த விதமான துன்பமுமே இல்லை இளைஞர்களுக்கு. அதுதான் சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். பூலோகத்திலேயே சொர்க்கமான பருவம் எதுன்னா இளமை பருவம் தான் சொர்க்கமான பருவம் அப்படிங்கிறாங்க. இந்த பதிகங்களிலே முருகப்பெருமான் அந்த இளமை கோலத்திலே, வாலிப கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க போகின்றோம்.
மிகவும் சிறப்பான பகுதியாக அது அமைகின்றது. முருகப்பெருமான் காதல் வேட்கை கொண்டு ஓடி திரிகின்றார். யாரை தேடி திரிகின்றார்? தன்னுடைய காதலியை தேடி திரிகின்றார். ஓடி நாடி இறுதியிலே திணைப்புனத்திலே வள்ளியை கண்டுபிடிக்கின்றார். வள்ளி கடமை உணர்வோடு இருக்கின்ற வள்ளியையும் காதல் உணர்வோடு இருக்கின்ற முருகப்பெருமானையும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த பதிகத்திலே நமக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே காதல் குமரனாக, வள்ளியை வேட்பவனாக, வள்ளியை காதலிப்பவனாக, வள்ளியினுடைய நடை அலங்காரத்தையும் உடை அலங்காரத்தையும் இடை அலங்காரத்தையும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாலிப குமரனாக முருகப்பெருமான் காட்சியளிப்பதை இரண்டாவது கருத்தாக நாம் பார்க்க போகின்றோம். மூன்றாவது கருத்தாக முருகப்பெருமான் இளைஞர். முருகப்பெருமான் வலிய தோளுக்கு சொந்தக்காரர். முருகப்பெருமான் வீரம் செறிந்த நெஞ்சினராக காட்சியளிக்கின்றார். உலகத்தை உய்விக்க வந்த பெம்மான் அவர். நம்மையெல்லாம் கட்டி அரவணைத்து நமக்கு துன்பங்கள் நேருகின்ற பொழுதெல்லாம் துன்பங்களை துடைத்து நமக்கு இன்பங்களை அருளக்கூடிய பகவான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் தீமைகள் நிகழுகின்றதோ அங்கெங்கெல்லாம் ஆஜராவதற்கு ஆஜானுபாகுவாக விளங்குகின்றார். எங்கு தீமைகள் நிகழுகின்றதோ தேவர் உலகம், இந்திரலோகம் இவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. முருகர் பெருமானுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு ஏதாவது இன்னல் நேர்ந்தது என்று சொன்னால் ஒரு கணமும் முருகப்பெருமான் சகித்து கொண்டிருக்க மாட்டார். அவர்களுடைய இன்னலை போக்கவும், அவர்களுடைய துன்பத்தை துடைக்கவும், அவர்களுக்கு இன்பத்தை விளைவிக்கவும் தயார் நிலையிலே என்றும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார். தேவர் உலகத்திற்கும் இந்திர லோகத்திற்கும் யார் தீமையை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் சூரர்கள், அசுரர்கள் துன்பம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அசுரர்களுடைய தீமையை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்ப்பதற்கு முருகப்பெருமான் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார் என்கின்ற காட்சியை மூன்றாவது கருத்திலே மையப்புள்ளியாக நாம் வைத்திருக்கின்றோம். முருகப்பெருமான் ஒரு வீரனாகவும் தீரனாகவும் இருந்து சூரனை கொன்று அவனை வதம் செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய முருகப்பெருமானை மூன்றாம் செய்தியாக நாம் பார்க்க போகின்றோம். நான்காவது செய்தியாக முருகப்பெருமான் குழந்தையாக காட்சியளித்தார், காதலனாக காட்சியளித்தார், வீரனாக காட்சியளித்தார், வெற்றி வாகை சூடுபவராக காட்சியளித்தார். ஆனால் என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் நான்காவது கருத்தாக அமைகின்றது. என்னோட நிலைமை எப்படி இருக்குது முருகா, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் திண்டாட்டத்திலே இருக்கின்றேன். உலகையெல்லாம் கொண்டாட்டத்திலே நீ வைத்துக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய நிலைமை திண்டாட்டமாக இருக்கின்றது. நான் வேதனையில் வெம்பி போய் இருக்கின்றேன். நான் யாருடைய கட்டுப்பாட்டில் அடிமையாகி போயிருக்கிறேன் என்றால் ஐம்புலன்களின் கட்டுப்பாட்டிலே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். குரங்கு எப்படி மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை அது தாவி செல்லுகின்றதோ அதை போல என்னுடைய மனம் ஓரிடத்தில் நிற்காமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனமாக இருக்கின்றது. அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனமாக இருக்கின்ற காரணத்தினால் எது நல்லது எது கெட்டது, எந்த வழி நல்ல வழி எந்த வழி கெட்ட வழி, யார் நல்லவர்
யார் தீயவர், எதுவுமே எனக்கு புலப்படாமல் நான் சஞ்சலம் மிகுந்தவனாக இருக்கின்றேன். முருகா, எனக்கு நீதான் வந்து உதவ வேண்டும். தேவர் உலகத்தை உய்விப்பதற்காக சூரனை கொன்றாயே, வீரவாகை வெற்றி வாகை சூடினாயே, என்னுடைய நலனில் நீ அக்கறை செலுத்த வேண்டும். நான் ஐம்புலன்களுக்கு மெய், வாய், கண், காது, மூக்கு, கண் ஆகிய ஐம்புலன்களும் ஒவ்வொன்றும் என்னைய ஒவ்வொரு பக்கம் இழுக்குது. கண் ஒரு பக்கம் இழுக்குது, காது ஒரு பக்கம் இழுக்குது, நாக்கு ஒரு சுவை வேண்டி என்னை இழுக்கின்றது. எல்லாத்துக்கும் நான் அடிமை போய் அந்தல சிந்தலையாகி போய் கிடக்கின்றேனே. முருகா, எனக்கு நீதான் உதவ வேண்டும். என்னுடைய செயல்கள் எல்லாம் ஒருமைப்பாட்டிலே நின்று இயங்குகின்ற செயலாக இல்லை. நினைக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இருக்கிறது. அது இல்லாம வஞ்சனை மிகுந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேனே. முருகா, என்னை நல்வழிப்படுத்து. என்னுடைய செயல்களை நீ நல்வழிப்படுத்து. என் எண்ணங்களை நீ நல்வழிப்படுத்து. என்னுடைய புலன்களை கட்டுக்கோப்பில் கொண்டு வந்து நிறுத்து. நான் ஒருதலை பட்சமாக இயங்க வேண்டும். முருகா முருகா என்று சதா உன்னுடைய நினைப்பிலேயே நான் இருக்க வேண்டும். நான் இறக்கும் வரை அதே நினைப்பில் நான் இருக்க வேண்டும். அதற்கு நீதான் உதவ வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்திலே விண்ணப்பம் செலுத்துகின்றார் அருணகிரிநாதர். இந்த இடத்திலே நம்ம பாரதியார் சொன்ன கருத்தை நினைவு கூற வேண்டும். பாரதியார் இந்த உலக மக்களுடைய சஞ்சலங்களையும் வேதனைகளையும் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து கவிஞராக இருந்த பாரதியார் சஞ்சலப்பட்டார். அவர் தேவியிடத்திலே ஒரு விண்ணப்பம் ஒன்று சொல்லுகின்றார். என்னுடைய மண் வெளுப்பதற்கு சாம்பல் இருக்கின்றது முத்துமாரியம்மா, மண் வெளுக்க சாம்பல் உண்டு முத்துமாரியம்மா, மனம் வெளுக்க மனம் இல்லையே அல்லது வழி இல்லையே என்று அவர் புலம்புகின்றார். மனம் வெளுக்க வேண்டும், மனமெல்லாம் இருண்டு போயிருக்கின்றதே, மனமெல்லாம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கின்றதே, மனம் போன போக்கெல்லாம் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டிருக்கின்றோமே என்கின்ற அந்த வேதனையை பாரதியார் அவர்கள் புலப்படுத்துகின்ற வகையையும் இந்த 4வது கருத்திலே மையப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக 5ஆம் கருத்து, இன்றைய பாடல்களுடைய தொகுப்பிலே வருகின்ற 5வது கருத்து, இது இறுதி கருத்து. இப்போ முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார் என்பது முதல் 3 கருத்துக்களிலே பார்த்தோம். 4வது கருத்திலே என்னோட நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை என்பதையும் அருணகிரிநாதர் காட்டியிருக்கக்கூடிய நிலையையும் நம்ம 4வது கருத்திலே பார்த்தோம். இப்படி சஞ்சலிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனத்திற்கு, புண்பட்ட மனத்திற்கு ஆறுதல் அளிப்பதற்கு இறைவன் முருகப்பெருமான் கருணை கரம் கொண்டு, அன்பு பார்வை கொண்டு, அருள் பார்வை கொண்டு, நீ நினைத்த பொழுதெல்லாம் நினைத்த நேரத்திலே நீலச்சிகண்டியுடன் நீலச்சிகண்டியில் கோலக்குரத்தியுடன் எந்த நேரத்திலும் வரக்கூடிய முருகப்பெருமானாக காட்சியளிக்கின்றார். முருகப்பெருமான் நம் முன் காட்சியளித்து நம்முடைய பொய் அன்பை அவர் நீக்கிவிட்டு நம்மை மெய் அன்பர்களாக ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருணை மிக்க செயலை காட்டுகின்ற, கருணை கரம் கொண்ட பரமாத்மாவாக, பரம்பொருளாக முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார். முருகப்பெருமான் வந்ததும்
என்னுடைய வேதனை அகன்றது. என்னுடைய மனம், பாழ்பட்ட மனமும் புண்பட்ட மனமும் அது பண்பட்ட மனமாக ஆகியது. நான் முருகப்பெருமானுக்கு அடிமையானேன். முருகப்பெருமானையே நான் நினைப்பேன். கருணை கடலே, கந்தா, முருகா, கடம்பா, கார்த்திகேயா, என் அருகில் வா, எனக்கு உற்ற துணை அருள்வாய் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்ளுவதாக இந்த 5வது கருத்து அமைகின்றது. இந்த 5 கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த 3 பாடல்களை அருணகிரி பெருமான் அவர் அமைத்து காட்டியிருக்கின்றார் என்பதை சொல்லி இப்பொழுது நம் பாடல்களுக்கு வருவோம். முதலில் 4வது பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். ஓர பொட்டார் ஒன்றை உன்ன பொட்டார் மலரிட்டுனதாள் சேர பொட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவருய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இட்டோரிமை போதினில் கொன்றவனே என்பது பதிக வரிகள். மிக அற்புதமாக 2 கருத்துக்களை அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக நமக்கு புலனாக்கி உள்ளார். அந்த 2 கருத்துக்களை நம்ம தெளிவு செய்து கொள்வோம். பாடல் வழியாக பார்க்கின்ற பொழுது, செய்யுள் வடிவிலே பார்க்கின்ற பொழுது நமக்கு இடர்பாடு, நம்மை விளங்கி கொள்ளுவதற்கும் புரிந்து கொள்ளுவதற்கும் தெளிவு கொள்ளுவதற்கும் நமக்குள்ள இடர்பாட்டை தெளிவான நோக்கத்தோடு அதை சிந்திக்கின்ற பொழுது முருகப்பெருமான் நம் முன் காட்சியளிப்பார். அருணகிரிநாதருடைய பெருமைகள் அத்தனையும் நம்மளுக்கு விளங்கும். மனம் எப்படி இருக்கின்றது என்பதை ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கிறாங்க. இந்த மனம் என்னை ஓர விட மாட்டேங்குது, என்னை உண்ண விட மாட்டேங்குது. என்ன நினைக்கிறதுக்கே முடியல. ஒரு காரியத்தை செயலாக்கம் செய்வதற்கு முதல்ல நினைக்கணும், அப்புறம் அதை உள்ளார்ந்து சிந்திக்க வேண்டும். 3வது படிநிலையில் தான் நம்ம செயலாக்கத்துக்கு போவோம். நினைக்கிறதுக்கு இங்க டைம் இல்லையே. 5 புலன்கள் விட மாட்டேங்குதே. கண்ணு, காது, மூக்கு, வாயி, மெய்யி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கும்போது நான் என்னதான் பண்றது? ஒரு புலன் இருந்தா பரவாயில்ல, இது 5 புலன்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்னை அலைக்கழிக்கின்றன, என்னை வேதனைப்படுத்துகின்றன. ஆகவே என்னால் எந்த ஒரு காரியத்தை பற்றியும் நினைப்பதற்கு நேரமில்லை. ஓரப்பட்டார். யார் ஓரப்பட்டார்? 5 புலன்கள் தான் அந்த கொடிய காரியத்தை செய்து என்னை அலக்களிக்கின்றன. ஓரவொட்டார் நினைக்கிறதுக்கே முடியல. உன்ன ஒட்டார் அப்படின்னு சொன்னோம்னா ஆழ்ந்து அந்த காரியத்தை செயலாக்கலாமா? அதனால நன்மை விளையுமா? லாபம் அடைவேனா? நான் தொழில்ல சிறந்தவனாக இருப்பேனா? அப்படின்னு எல்லாம் சிந்திக்கிறதுன்னா முதல்ல நினைக்கணும், அப்புறம் சிந்திக்கணும். அதுக்கே இங்க விட மாட்டேங்குதே, புலன்கள் விடாமல் என்னை அலைக்கழிக்கின்றனவே என்று வேதனையோடு அருணகிரிநாதர் ஓரவொட்டார் ஒன்றைனா ஒரு செய்தியை, ஒரு காரியத்தை உண்ண ஒட்டார். அடுத்தது மலர் இட்டு உனது தாள் சேர ஒட்டார். முருகப்பெருமானே, உன்னை நான் வணங்க வேண்டும். உன்னை வணங்குவதற்கு எனக்கு பூ வேண்டும், நீர் வேண்டும், தூபம் வேண்டும். தூபத்தின் துணையோடு, நீரின் உதவியோடு, பூவை கொண்டு உன்னை வணங்குவதற்கும் உன்னை அர்ச்சிப்பதற்கும் நான் வருகின்றேன். ஆனால் என்னை யார் தடை செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த 5 புலன்கள் சேர ஒட்டார். மலர் இட்டு உனதாள்
சேர ஒட்டார். இப்படி பழி வாங்குறாங்களே ஐவர், இந்த 5 பேரும், 5 செய்வது என் யான். ரொம்ப என்ன நிலைன்னா இது கையறு நிலை, அதாவது ஹெல்ப்லெஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி. என்னால ஒண்ணுமே முடியலைங்க, நான் என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே தெரியலன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுற ஒரு சூழ்நிலை இந்த நிலை, கையறு நிலை. செய்வது என் யான். யான் என்னப்பா செய்வேன், என்னால என்ன செய்ய முடியும், நான் ரொம்ப உதவிகரம் இல்லாமல் இருக்கின்றேன், உன்னுடைய உதவியை நாடி நிற்கின்றேன் என்று பதிவு செய்கின்றார். உன்னுடைய நிலை, உன்னுடைய பதவி, உன்னுடைய உயர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நீ தேவர் உய்வதற்காக, முருகப்பெருமானே நீ யாரை பார்த்து கொண்டிருக்கின்றாய், யாருடைய நலனிலே நீ அக்கறை கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னால், தேவர்கள், வானத்திலே உரைகின்ற தேவர்கள், இந்திரர்கள், அவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ அந்திபகல் அத்துணை நேரத்திலும் 24 மணி நேரத்திலும் உன்னுடைய சோதனை கண் கொண்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றாய் முருகா. அது நன்றாக எனக்கு தெரியும். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்றால், தேவர் உய்ய சேராநிட்டூரனை. அந்த நிட்டூரன் யாருது? சூரபத்மன். சூரபத்மன் யாரிடத்துல நல்ல பக்கம் சேரவே மாட்டான், நல்ல காரியம் செய்யவே மாட்டான். சேர நிட்டூரன் அவன். அவன் சூரன், அவன் தீமை விளைவிக்க கூடியவன். வானவர் உலகத்திற்கு தீமைகளை புரிகின்றான், அவர்களுடைய சுகங்களை கெடுக்கின்றான். நீ என்ன செய்தாய் என்று சொன்னால், சூரனை காருடல், அவனுடைய கரிய உடல், சோரி கக்க, குத்தி நீ அவனுடைய ரத்தமெல்லாம் பீரிட்டு வருகின்ற மாதிரி அல்லவா செய்தாய். சோரி, சோரி என்கின்ற பொழுது ரத்தம், ரத்தம் பீரிட்டு வருகின்றது. எதன் மூலமாக நீ அவர்களை குத்தினாய் என்றால், கூற கட்டாரியிட்டு நீ அவர்களை குத்தினாய், ரத்தம் வர செய்தாய், அவர்களை சிதைத்தாய், அவர்களை கொன்றாய். எப்படிப்பா கொன்றாய்னா, ஏதாச்சும் டைம் எடுத்துட்டியா அதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஓர் இமை போதினில் கொன்றவனே. நீ ஒரு சட்டம் போட்டீன்னா அந்த சட்டம் இம்மீடியட், உடனே அது நிறைவேறும். ஓர் இமை போதில், கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சதம் பண்ணிட்ட, வதம் பண்ணிட்ட, சூரனை இருக்குமிடம் தெரியாமல் செய்து விட்டாய் என்று மிக அழகாக முருகப்பெருமானுடைய வீரதீர செயல்களை இந்த இடத்திலே அருணகிரிநாதர் மிக அழகாக காட்டியிருக்கின்றார். கவி நயம் மிக்க வரிகளை இங்கு நாம் கண்ணார கண்டு நம்முடைய மெய்களெல்லாம் இன்புற நம்ம அனுபவிக்கிறோம். காருடல், சோரி கக்க, கூற கட்டாரியிட்டு, ஓரிமை போதினில் கொன்றவனே. எல்லாமே அந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கின்ற அந்த 3 வகையான சொற்கள் இருக்கின்றன என்றெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாமே வல்லின வார்த்தைகளாக இங்கே வந்திருக்கின்றதை நம்ம ரொம்ப சிறப்பாக உன்னி பார்த்து நாம் அனுபவிக்க வேண்டும். கூற காருடல் சூரனை, சேராநிட்டூரனை, சூரனை காருடல் சோரிகக்க கூற கட்டாரியிட்டு ஓரிமை போதினில் கொன்ற முருகா என்று இந்த இடத்தில் அருணகிரிநாதர் மிக அற்புதமாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். ஓரவொட்டார் ஒன்றை உண்ணவொட்டார், மலர் இட்டு உனது ஆள் சேரவொட்டார் ஐவர், செய்வது என் யான். இது ஒரு பகுதி. நான் இப்படி கைதியர் நிலையில இருக்கிறேன் என்பது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி முருகப்பெருமானுடைய வீரம். தேவர் உய்ய சோரனிட்டூரனை, சூரனை சேரானிட்டூரனை,
சூரனை காருடல் சோரிகக்க கூறக்கட்டாரியிட்டு ஓரினை போதினில் கொன்றவனே என்கின்ற கருத்து. அற்புதமான பாடல். இந்த மாதிரி விளக்கமாக பார்ப்பதற்கு முருகப்பெருமானுடைய கருணை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்ததுனால்தான் இப்படி ஒரு பரம ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லி 5வது பாடலுக்கு நம்ம இப்ப வருகின்றோம். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பா அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலள குன்றள சூரள விம்பியளும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே என்பது பாட்டு. முருகப்பெருமானுடைய அந்த பால வடிவம், குழந்தை பருவத்தை ரொம்ப படம் பிடித்து அருணகிரிநாதர் மிக அழகாக முதல் 2 வரிகளிலே நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய அழகை நம்ம இப்ப பார்ப்போம். உமையம்மை சிவபெருமானுடைய துணைவியார், இடப்பாகத்திலே அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய அம்மையார், முருகப்பெருமானுடைய தாயார். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், திருந்த புவனங்கள் ஈன்ற ஒரு பாவை என்று அணிகலன்கள் சேர்த்து அம்மையை அலங்காரப்படுத்தி நமக்கு காட்சி பொருள் ஆக்கி இருக்கின்றார். எப்படிப்பட்டவர் உமையம்மை அப்படின்னா, இந்த புவனங்கள் எல்லாம் உலகங்கள், உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் அதற்கு வழிகாட்டுகின்றவளாக, திருந்த கெட்ட வழிகளிலிருந்து நல் வழி அடைய வேண்டும், இந்த உலக மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நல்லதோர் உலகம் செய்வோம், கெட்டதோர் உலகத்தை அழிப்போம் என்கின்ற ஒரு செய்தியோடு அம்மை காட்சியளிக்கின்றார். திருந்த புவனங்கள், புவனங்கள் எல்லாம் உலகங்கள் அனைத்தும் திருந்திய முறையிலே அமைய வேண்டும், அதனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி இந்த பார்வதி தேவி. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை, அந்த பொற்பாவை தான் பார்வதி தேவியார். அவங்க இப்ப குழந்தைய கையில் ஏந்திட்டு இருக்கிறாங்க. குழந்தை முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு தன்னுடைய மார்பகங்களிலிருந்து பால் வார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை இனிமையாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, பரவசமாக, சாதாரண பால் இல்லையே, அது அருளமுத பால். அந்த குழந்தை அந்த பால் என்ன, அன்னையின் மார்பிலிருந்து அது அருள் பால், ஞானப்பால், ஞானப்பாலை அருந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி, அந்த பாலமுருகன், முருகப்பெருமான் பால வடிவத்திலே தன்னுடைய தாயின் மார்பகத்திலிருந்து அந்த அருள் பால தேனொழுக அருந்தி சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, முருகப்பெருமான் தன்னுடைய தாய் மார்பகங்களிலிருந்து பாலை குடித்ததோடு நில்லாமல் சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி, சரவண தொட்டில், பூந்தொட்டில், சரவண பொய்கையில 6 குழந்தை வடிவத்திலே இருக்கக்கூடிய குழந்தை, அத பார்வதி தேவியார் தான் ஒன்றாக சேர்த்து அணைத்து பிடித்து கந்தா என்று அவர் சேர்த்தியதனால்தான் கந்த பெருமானாக ஆனார் என்றெல்லாம் நமக்கு வரலாற்றின் மூலமாக நம்ம தெரிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த 6 குழந்தைகளும் சரவண பூந்தொட்டில் ஏறி
கார்த்திகை பெண்களுடைய மார்பகங்களிலும் பாலை அருந்துவதற்கு ஆவல் கொண்டிருக்கின்றனர் அல்லது ஆவல் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த பதிகத்திலே நம்ம பார்க்கின்றோம். இதுதான் இந்த பதிகத்தின் செய்தி. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அருவர் கொங்கை விரும்பி. இது முருகப்பெருமான் அந்த பால பருவத்திலே தாயாருடைய அணைப்பிலே தாதியர்களுடைய சீராட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உட்பட்டு பூந்தொட்டிலே விளையாடி குழந்தை பருவத்தை ஆனந்தமாக கழித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். அருணகிரிநாதர் இரண்டாவது செய்தியாக இந்த பாடல்ல அந்த 3வது வரியிலும் 4வது வரியிலையும் கொடுத்திருக்கிறாரு. கடலள குன்றள சூரள விம்பியலும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே என்பது இரண்டாவது கருத்து. இந்த இரண்டாவது கருத்துல முருகப்பெருமான் வீரதேரனாக காட்சியளிக்கின்றார். முதல் 2 வரிகளிலே குழந்தையாக காட்சியளித்த முருகப்பெருமான் 3வது வரியிலும் 4வது வரியிலும் வீரதீரனாக பராக்கிரம செயல்களை செய்யக்கூடியவனாக காட்சியளிக்கின்றான். சூரபத்மன் கடலிலே போய் ஒளிந்து கொண்டான் என்ற செய்தி நமக்கு தெரியும். முருகப்பெருமானுக்கு பயந்து கடல்ல போய் ஒளிஞ்சிட்டான். அவன் எங்க ஒளிஞ்சாலும் முருகப்பெருமான் விடமாட்டார். கடலுக்கும் போனார், அவனை கண்டுபிடித்தார், அங்கும் அம்பை வேலை பாய்ச்சினார், அவனை குத்தினார் என்பது செய்தி. அப்ப அந்த கடலே கலந்துச்சாமா. முருகப்பெருமான் கடலுக்கு போய் சூரபத்மனை கண்டுபிடித்து அவனை வதம் செய்யும் பொழுது அந்த கடலே நிலைகுலைந்து சிதைந்து அது கலங்கி அது வேதனைப்பட்டு அது அழுதது என்று அருணகிரிநாதர் இலக்கிய நயமாக இந்த இடத்திலே காட்டியிருப்பது மிகவும் அழகு. கடல் அழ, குன்று அழ. குன்று அதான் அந்த கிரஞ்சி மலையையே இவர் தன்னுடைய வேளால குத்தி சிதறுகின்ற வகையிலே அது எல்லாம் பீஸா ஆக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றவராச்சே. ஆகவே குன்றும் வேதனைப்பட்டது, குன்றும் அழுதது, கடலும் அழுதது, குன்றும் அழுதது, சூரனும் அழுதான். கடலள குன்றள சூர் அழ. இப்படி எல்லோரையும் அழுக வைக்கக்கூடிய ஒரு வீரதீர செயல் மிக்கவனாக செயல் வீரனாக முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார். இவங்கெல்லாம் வேதனையில அழுகிறாங்க, முருகப்பெருமான் ஆனந்தத்துல அழுகிறாராம். விம்பி அழும் அப்படிங்கும்போது முருகப்பெருமான் எப்படி அழுகிறாருன்னா ஒரே கொண்டாட்டம் அவருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய முடியாத காரியத்தை எங்க அந்த ஏணியில ஏறு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா முதல் படி 2வது படி 3வது படி ஏறிச்சுன்னா ஒரே சந்தோஷம், நம்மளும் கைதட்டுறோம், குழந்தை ஆனந்த பரவசம் அடைகின்றது. அதை போலத்தான் இங்கு பாலகுமாரனுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஆனந்த பரவசத்திலே அழுகின்றார். ஏன்னா கடலை அழுக வைத்திருக்கின்றார், குன்றை அழுக வைத்திருக்கின்றார், சூரனை அழுக வைத்திருக்கின்றார். இவருக்கு ஒரே ஆனந்தத்துல இவர் அழுகிறாராம். விம்பி அழும் குருந்தை. குருந்தை அப்படின்னு சொன்னா குருத்து. குருத்து அப்படின்னு சொன்னா என்ன, இளம் பருவத்து நாற்றுக்கு பேர் தான் குருத்துன்னு பேரு. ஆகவே குழந்தை வடிவிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இவ்வளவு வீரதீர செயல்களை செய்யக்கூடிய பராக்கிரமசாலியாக ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் என்பதை நம்ம பார்க்கின்றோம். கடலள குன்றள சூரள விம்பியலும் குருந்தை. இந்த குழந்தைய நீங்க எல்லாம் என்னன்னு சொல்றீங்கன்னா
கிழவன் கிழவன் அப்படிங்கிறீங்களே, குறிஞ்சி மலையிலே இருக்கக்கூடிய, குறிஞ்சிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய மலையும் மலையை சார்ந்த இடத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கிழவன் என்று நீங்கெல்லாம் கற்பனை செய்து சொல்லுகின்றீர்களே, இது ஒரே சிரிப்பா இருக்குது எனக்கு. இந்த அருணகிரிநாதர் இந்த இடத்துல பதிவு செய்கின்றார். குறிஞ்சி கிழவன் என்று ஓதுகின்ற குவலயமே உங்களை பார்த்தால் நகைப்புத்தான் வருகின்றது, சிரிப்புத்தான் வருகின்றது. இந்த குழந்தை போய் கிழவன் அப்படின்னு சொல்றீங்களே என்று அருணகிரிநாதர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றார். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை, இது பார்வதி தேவியாரை அருணகிரிநாதர் அலங்காரமாக சொல்லி இருக்கக்கூடிய பதிவும். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை, முருகப்பெருமான் இப்ப அன்னை இடத்திலே அந்த அருள் பாலை கொடுக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். திருமுலை பால் அருந்தி, அதோட நிக்காம கார்த்திகை பெண்களுடைய மார்பகங்களிலிருந்தும் பாலை அருந்த வேண்டும் என்று ஆவல் மிக்க குழந்தையாக, ஆர்வம் மிக்க குழந்தையாக காட்சியளிப்பதை பார்க்கின்றோம். சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி, இப்படிப்பட்ட முருகப்பெருமான் செய்த சாதனை என்ன என்றால், கடலள குன்றள சூரள விந்தியலும் குருந்தை குறிஞ்சி கிழவனென்று ஓதும் குவலயமே என்கின்ற காட்சியாக இந்த 5வது பதிகத்திலே முதல் பகுதியிலே பாலமுருகனாக காட்சியளித்த முருகப்பெருமான் 2வது பகுதியிலே வீர திருமகனாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அருணகிரிநாதர் நமக்கு காட்சிப்படுத்தி நம்மை மகிழ்வித்திருக்கின்றார். இறுதி பாடலாக இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய பாடல் 6வது பாடல். பெரும்பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவத்து செந்தேனும் புளித்தது அற கைத்ததுவே என்பது பாடல் வரிகள். இதுல ஒவ்வொரு பாடலிலுமே அருணகிரிநாதர் 2 அற்புதமான செய்திகளை காட்சிப்படுத்தி கொண்டே வருகின்றார். இதுல காட்சிப்படுத்தி இருக்கக்கூடியது முருகன் ஒரு இளைஞனாக, ஒரு காதலனாக, வேடுபிச்சியை தேடி நாடி ஓடுகின்ற ஒரு வீரனாக, ஒரு இளைஞனாக முதல் 2 வரிகள்ல நம்ம பார்க்கிறோம். பெரும் பைம்புனம், அடர்ந்த காடு, எல்லையே இல்லாம எங்கு நோக்கினும் மரங்கள், நீரோடைகள், பறவைகள், இருண்டும் மிரண்டு, நம்ம எல்லாம் மிரளுகின்ற வகையில இருண்டு அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய காடுகள் அப்படிங்கிறது தான் கவிதை வரி. இவ்வளவுதான் சொல்லுவாங்க. நம்மளுடைய கடமை என்னன்னா அதை விரித்து, அதை பிரித்து பதம் கொண்டு பார்க்கக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்குது. பெரும் பைம்புனம், அடர்ந்து விரிந்து வளர்ந்து ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காடு. நம்முடைய மனசுல உடனே இதை பார்த்த உடனே நம்மளுக்கு பாலைவனம், மரம், அடர்ந்த காடு இதெல்லாம் நம்முடைய கண் முன்னாடி, மனக்கண் முன்னாடி அப்படியே வந்து நிற்குது. பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல், சிற்றேனல் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளதான் அது இவங்க பண்படுத்தப்பட்ட பண்படாத நிலத்துல அது அடர்ந்து விரிந்து இருக்கக்கூடிய பகுதி. எல்லாத்தையும் அதை பண்படுத்த முடியாது. ஒருத்தனுக்கு
ஒரு விவசாயிக்கு 50 ஏக்கர் பூமி இருந்ததுன்னா 50 ஏக்கரையும் அவனால அது சாகுபடி பண்ண முடியாது. ஒரு அளவா 10 ஏக்கர் சாகுபடி பண்ணுவாங்க. ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கரை அது மாடு ஆடு கால்நடைகள் மேய்வதற்காக அது தீவன பொருள்கள் பயிர்கள் வளர்வதற்காக விட்டு விடுவார்கள். அந்த மாதிரிதான் அந்த பெரும் பைம்புனம். அதுல பண்படுத்தப்பட்ட சிற்றேனல், அதுல பண்படுத்தி உழுது நீர் பாய்ச்சி விதை விதைத்து திணை இப்பொழுது விதைக்கப்பட்டு அந்த திணை அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில திணை புனத்துல கடமை உணர்வோடு கையில வச்சுட்டு குருவிகள் காக்கைகள் வருவதை எல்லாம் ஓட்டிக்கொண்டு வள்ளி அந்த தினப்புணத்துல இருக்கிறாங்க. தினப்புணத்திலே இருக்கக்கூடிய வள்ளியை முருகப்பெருமான் நீ எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய், காதலனுக்கு காதலியை கண்கொண்டு பார்த்தாக வேண்டும். அது எந்த இடத்துல இருந்துனாலும் அதான் அந்த காதல் வேகத்தை இந்த 2 வரிகளில மிக அற்புதமாக அருணகிரிநாதர் நமக்கு காட்டியிருக்கின்றார். பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை அப்படின்ட்டு வள்ளிய, ஏன்னா அன்எஜுகேட்டட் கேர்ள் தானே, கல்வி அறிவில்லாத ஒரு பெண்மணி தானே, நிலபுலன்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாய பெண்மணி, அந்த குரத்தி, அந்த குரப்பெண். அதனால்தான் அவளுக்கு அடைமொழி கொடுக்கின்ற பொழுது அருணகிரிநாதர் மிக அற்புதமாக கொடுத்திருக்கின்றார். அவள் ஒரு பேதை, ஒன்னும் தெரியாதவள். முருகப்பெருமான் அவள் மீது தீராத காதல் மாறாத காதல் கொண்டு ஓடி வருகின்றார். பேதையினுடைய கொங்கையை விரும்புகின்ற முருகப்பெருமான், அவளுடைய இடை அழகு மார்பு அழகு, அந்த அழகுல சொக்கி போயிருக்கக்கூடிய அதான் இளமை பருவம், அந்த பருவத்தினுடைய வேட்கை, அந்த காதல் கொண்டு காதல் கண்ணோடு முருகப்பெருமான் குமரன் வருகின்றான். பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற அந்த அதான் கடமை உணர்வோடு அவள் இருக்கா. அவ முருகப்பெருமானை நினைக்கவும் இல்லை, அவளுக்கு காதல் உணர்வும் இல்லை, ஒரு பேதையா இருக்கிறா. இது முருகப்பெருமான் கம்பல்சரியா நான் உன்னை காதலிக்கின்றேன் அப்படின்னு வருகின்ற பொழுது, பெருமானே காதல் செய்கின்ற பொழுது அப்புறம் என்ன சொல்ல முடியும்? வேற பதில் சொல்லுவதற்கு எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமுமே இல்லாத நிலையில வள்ளி இருக்கின்றாள் என்பதையெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப அருமையாக நாம் சிந்திப்பதற்கு அருணகிரிநாதர் வாய்ப்பை அழகாக அமைத்து காட்டியிருக்கின்றார். தன்னுடைய கடமையோடு இருக்கின்றாள் என்பதை காக்கின்ற என்கின்ற வார்த்தையிலும், அவளுடைய உணர்வுகளை சொல்லுகின்ற பொழுது அவள் எந்த விதமான கபடு சூது வஞ்சகம் வாதனை எல்லாம் 1008 சிந்தனை, இவன் ஒழுங்கா நம்மளை வச்சு காப்பாத்துவானா, அந்த நிலைமையெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவள் ஒரு பேதை. அவளுடைய கொங்கையை மார்பகத்தை சுவைப்பதற்கும் பருகுவதற்கும் விரும்புவதற்கும் ஓடி வருகின்ற குமரன் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் இப்பொழுது தரிசிக்கின்றோம். காதலனாக முருகப்பெருமானை காணுகின்றோம். வீரனாக கண்டோம், குழந்தையாக கண்டோம். காதலனாகவும் முருகப்பெருமானை காண்பதற்கு இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பு. பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரன் என்று காட்சி அருணகிரிநாதர் இப்படி காட்சிப்படுத்திவிட்டு அடுத்த 2 வரிகள்ல தான் ரொம்ப அற்புதமான வரிகள். நம்மெல்லாம் இப்ப நம்ம இங்க 1 மணி நேரம் முருகப்பெருமானை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய மனம் பண்பட்ட நிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலதான் முருகப்பெருமானை 1 மணி நேரம் சிந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த வாய்ப்பு பெரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு அதை ஒட்டிதான் இந்த கருத்து.
அருள் வடிவு. நம்மெல்லாம் பொய் அன்பர்களாக இருக்கின்றவர்கள் நம்மை மெய் அன்பர்களாக ஆக்கக்கூடிய அந்த செயலை, அரும்பெரும் செயலை செய்யக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான். நம்ம மெய் அன்பு எப்படி வருகின்றது என்பதை இந்த 2 வரிகளிலே இந்த கந்தர் அலங்காரத்தை நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திக்கக்கூடிய போது 100 பாடல்கள் அருணகிரிநாதர் அமைத்திருக்கின்றார். 100 பாடல்களிலும் 100 புது செய்தி வருமா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல, 100 புது செய்தியாக இருக்காது. நம்ம பார்த்த செய்தி, இப்ப சுவரனை பற்றிய செய்தி திரும்ப திரும்ப வரும், சிவபெருமானை அலங்கரிக்கக்கூடிய செய்தி திரும்ப திரும்ப வரும். இருந்தாலும் இதில் உள்ள சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு இடத்திலும் அருணகிரிநாதர் ஒவ்வொரு சிறப்பான செய்திகளை, வார்த்தைகளை சொல்லி அலங்கரித்திருக்கக்கூடிய அந்த விதம்தான் போற்றுதலுக்குரிய காட்சியாக அமைகின்றது. அந்த மெய்யன்பு நமக்கு வாய்க்க வேண்டும். நம்மெல்லாம் பொய்யர்களாக இருக்கின்றோம், ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்ட அகதிகளாக நம்ம இருக்கின்றோம். வஞ்சனை செயல்களை கொண்டு நம்ம செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட தீவினைகளிலிருந்து நல்வினையை நாடி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, முருகா 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 என்று முருகப்பெருமானை நினைத்து அவனுடைய பாதங்களை சரணடைவதே ஒரே வழிதான் என்பதை இப்பொழுது நம்ம இந்த வரிகளிலே அருணகிரிநாதர் காட்டியிருக்கின்றார். மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள நீ சிந்திக்க வேண்டும். அமைதியாக உன்னுடைய உடம்ப முதல்ல அமைதிப்படுத்து, அப்புறம் உன்னோட மனச அமைதிப்படுத்து. இதுக்கெல்லாம் முதல்ல புற தூய்மை மிகவும் அவசியம், அடுத்தது அகத்தூய்மை மிகவும் ரொம்ப அவசியம். அதுக்காகத்தான் நம்ம பூஜை ரூம் நம்ம வைத்திருக்கிறோம் வீட்டுல. அந்த முருகப்பெருமானை நம்ம கண்ணார கண்டு நம்ம மனசார தொழுது அந்த பக்குவ நிலைய அடையிறது அது சடனா இம்மீடியட்டா வரவே வராது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அப்படிங்கிறத அருணகிரிநாதர் எப்படி சொல்லி இருக்கிறாருன்னா, அது மெல்ல மெல்ல ஒவ்வொரு படிப்படியா, படிநிலைகள், பல படிநிலைகள் இருக்குதப்பா. இந்த படிநிலைகளை நீ ஒவ்வொன்றாத்தான் கடற முடியும். இப்பதான் உனக்கு பால பருவம் முடிந்து, உன்னுடைய வாலிப பருவம் முடிஞ்சு, உன்னுடைய குடும்ப கடமைகளை எல்லாம் நீ முடிச்சிட்டு, நீ இப்பொழுது இறைவனே சரணாகதி என்று நீ வந்திருக்கக்கூடிய இந்த நிலைதான் அது உரிய நிலை. இந்த நிலையில்தான் நீ முருகப்பெருமானை, இறைவனை மனசார உளமாற நேசித்து பாச கருத்தோடு நீ நினைக்கக்கூடியது. மெல்ல மெல்ல நீ உள்ள வேண்டும், நினைக்க வேண்டும். நினைக்க நினைக்க அமைதியோடு சாந்தத்தோடு கண் மூடி உன்னுடைய வெளிப்பார்வைகளுக்கெல்லாம் நீ விடுப்பு சொல்லிவிட்டு முருகப்பெருமானையே நினைந்து முருகா 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 என்று மெல்ல மெல்ல உள்ளுகின்ற பொழுது அந்த பரமானந்தம் உன்னிடத்திலே நீர் சுனை ஊருணி எப்படி பூமியிலிருந்து அந்த ஊருணியாக வருகின்றதோ அதை போல அது அரும்பி வருகின்றது. அந்த பரமானந்தம் அரும்பி வருகின்றது. ஆனந்த காட்சி, முருகனுடைய காட்சி, அது நீ மெல்ல மெல்ல உள்ளுகின்ற பொழுது அது உனக்கு அரும்பி வருகின்றது. அப்பொழுது நீ அடைகின்ற நிலைதான் தனி பரமானந்தம். அது வார்த்தைகளால விவரிக்க முடியாத, சொல்ல கொள்ளாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலை. ஆனந்தம் அது சிறிய ஆனந்தம் இல்லை, அது பரமானந்தம், அது ஒரு பேரானந்தம், அது ஒரு பரவச நிலை. அந்த நிலையை அடைவதுதான் உன்னுடைய இலக்கு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இறைவா, பிறந்து பிறந்து நான் இறந்துபட்டு மீண்டும் பிறந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, உன்னை நான் நினைக்க வேண்டும்.
உன் அருள் எனக்கு கிடைக்க வேண்டும், உன்னுடைய ஆனந்தத்திலே நான் திளைக்க வேண்டும், எனக்கு பேரானந்தம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலை வரணும்னா இது சும்மா இது மண்வெட்டி எடுத்து கொத்தி வரக்கூடிய செயல் இல்லை. இது மனம் பண்படக்கூடிய செயல். மனம் பண்படக்கூடிய செயலுக்கு தூய்மை மிகவும் அவசியம். மன தூய்மை மிக அவசியம். பொறாமை, அந்த வஞ்சனை, புறம்பேசுதல், அடுத்தவனை கெடுக்கிறது, எத்தனை காரியங்கள் இந்த சகலர்களாக இருந்து நம்ம செய்து கொண்டு வருகின்றோம். அத்தனைக்கும் நம்ம விட்டு ஒதுங்க வேண்டும். அந்த நிலைதான் முருகப்பெருமானை சரணாகதி அடையக்கூடிய நிலை. அதைத்தான் இந்த இடத்திலே அருணகிரிநாதர் மிகவும் அழகாக மெல்ல மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் என்று, அது சடனா வரக்கூடிய ஒரு செயல் இல்லைப்பா. முருகப்பெருமானுடைய காட்சி, முருகப்பெருமானுடைய கருணை, அது மின்னல் மாதிரி உன்னுடைய உள்ளத்திலே வந்து தோன்றுகின்ற அந்த நிகழ்ச்சி யாது. அது அரும்பும். அது எப்பொழுது அரும்பும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பரமானந்தத்தை நீ வருகின்ற பொழுது அது உனக்கு தித்திக்கும். அந்த தித்திக்கின்ற நிலை, அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை உனக்கு வரணும், நீ அடைய வேணும். அந்த மனப்பக்குவத்தை, அதுதான் உன்னுடைய இலக்கு. இந்த பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சொத்து சேர்க்கிறது, அது உன்னுடைய இலக்கு இல்லைப்பா. முருகப்பெருமானுடைய திருவடிகளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்பதுதான் இலக்கு. அதுக்கு நான் வழி சொல்றேன் அப்படின்னு அருணகிரிநாதர் நமக்கு வழி அமைத்து கொடுக்கின்றார். அதை நீ அடைஞ்சிட்டீன்னா உனக்கு பரமானந்தம் வரும், உனக்கு ஆனந்த நிலை ஏற்படும். அப்பொழுது உனக்கு தித்திப்பு ஏற்படும் என்று சொல்லுகின்றார். இந்த தித்திப்பு உனக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீ மனப்பக்குவம் அடைந்து விட்டாய் என்று பொருள். எப்போ அந்த தித்திப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னோம்னா, உனக்கு இனிப்பாக இருக்கக்கூடிய பொருள்கள் எது? கரும்பு. 4வது வரியில நம்ம பார்க்கின்றோம் கரும்பு. கரும்பினுடைய இயல்பு என்ன? இனிக்கக்கூடிய கரும்பு. கரும்பு எடுத்து நம்ம கடிக்கிறோம், அதை சுவைக்கின்றோம், அது இனிப்பு சாறு நமக்கு வருகின்றது, அதை நம்ம ருசித்து ருசித்து அருந்துகின்றோம். கரும்பு இனிக்கின்ற சுவையை கொடுக்கின்றது. அந்த கரும்புனுடைய சுவை இறைவனுடைய பரமானந்தத்துக்கு முன்பு அது கடுகாகி போக வேண்டும். கரும்பு என்ன ஆக வேணும் அப்படின்னு சொன்னா, இனிக்கின்ற கரும்பு அது இனிக்கவில்லை, அது துவர்த்தது. இனிக்கின்ற தேன் புளித்தது, அனைத்தும் கசந்தது. இது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர வேண்டும். அப்பதான் இதெல்லாம் வரும். எப்ப வரும்? வேண்டுதல் வேண்டாமை. வேண்டுகின்ற பொருள்களை எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது கூடிய அந்த இறைவனுடைய அடிய நீ எப்பொழுது சரணாகதி அடைகின்றாயோ, தஞ்சம் அடைகின்றாயோ, அன்றைக்குத்தான் உனக்கு இந்த நிலை வரும். உலகாய் இந்த கரும்பு செந்தேன் அப்படிங்கறதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, உலகாயுத பற்றுதல்கள். இந்த உலகத்துல நம்ம குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய இலக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் இலக்கு. என்ன இலக்கு? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா கட்டணும், சொத்து சேர்க்கணும், பணம் இவ்வளவுதானே இருக்குது, இது பத்தாதே, பேங்க் பேலன்ஸ் இவ்வளவுதானே இருக்குது என்றெல்லாம் குறுகிய மனப்பான்மை. அதுதான் இந்த 4வது வரியில காட்டியிருக்கிறார். கரும்பு செந்தேன் என்கின்ற வரிகள் அதைத்தான் காட்டுது. உலகாயுத பற்றுதல்கள். இந்த உலகாயுத பற்றுதல்களிலிருந்து நீ என்றைக்கு கரும்பு புளித்தது அப்படின்னு சொல்றியோ,
துவர்த்ததுன்னு சொல்றியோ, செந்தேன் புளித்ததுன்னு சொல்றியோ, அனைத்தும் உலக பொருள்கள் அனைத்தும் கசந்தது என்று சொல்லுகின்றாயோ, அன்றைக்குத்தான் உனக்கு மெல்ல மெல்ல உள்ள உள்ள பரமானந்தம் அரும்புகின்ற நிலை, அந்த ஆனந்த நிலை வரும் என்பதை அழகாக மிக தெளிவாக அருணகிரிநாதர் இந்த இடத்திலே படம் பிடித்து காட்டி, நம்ம பக்தர்களாக விளங்கக்கூடிய நாம் வேலுண்டு பயமில்லை என்கின்ற அந்த இணையத்திலே நாம் எல்லாம் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கருத்தை சிந்திப்பதற்கும் இந்த நிலையை அடைவதற்கும் அதை உடனே அடைஞ்சிட முடியாது. இந்த மாதிரியான பயிற்சிகளின் மூலமாகத்தான் நமக்கு அந்த நிலை, அந்த பரமானந்தம் மெல்ல மெல்ல உள்ளும் உள்ள அரும்பும் அந்த பரமானந்த நிலை நமக்கு சித்திக்கும் என்கின்ற அந்த செய்தியை மிக அற்புதமாக அருணகிரிநாதர் இந்த 6வது பாடலிலே காட்டியிருக்கின்றார். பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தது அறிந்த அன்றே. அந்த தித்தித்தது அறிந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிறவி இல்லை, நம்ம பிறவி பெருங்கடலை நீந்ததாக அர்த்தமாகிருச்சு. நம்ம இறைவனோடு ஐக்கியமாகி விட்டோம் என்கின்ற நிலை நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம இறைவனோடு ஐக்கியம், இறைவனோடு சேரக்கூடிய இறைவனுடைய மெய்யடியாராக ஆகிவிட்டோம் என்பதுதான் அந்த அறிந்த அன்றே. அறிந்த அன்றே இந்த உலகாயுத பொருள்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிருது, சீச்சி அப்படின்னு போயிடும். கரும்பு வேண்டாம், தேனு வேண்டாம், மற்றது எல்லாமே கசக்குது அப்படிங்கிற ஒரு நிலை. அது என்றைக்கு அந்த மனம் அப்படி பக்குவப்படுகின்றதோ அன்றைக்குதான் நீ இறைவனுடைய அடிமையாக ஆக முடியும், முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாக முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனையை இன்றைக்கு சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக நான் கருதுகின்றேன். நமக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த 5 கருத்துக்களுமே நம சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்து மந்திரத்தை போல 5 அருமையான கருத்துக்களை பால வடிவத்தில் உள்ள முருகனை நம்ம பார்த்தோம். அந்த வீர வடிவிலே இருக்கக்கூடிய முருகனையும் நம்ம பார்த்தோம். காதல் வடிவம் கொண்டு வள்ளியை நாடி ஓடிவிடுகின்ற காதலனையும் நம்ம பார்த்தோம். எப்படி தீமை செய்கின்ற சூரனை, சேரா நிட்டூரனை, சூரனை பாருடல் சோரிகக்க கூறக்கட்டாரியிட்டு ஓரிமை போதினில் கொன்ற முருகப்பெருமானை. எவ்வளவு பெரிய சாதனையாளர்! எந்த விதமான ஒரு டைமுமே எடுத்துக்காம இம்மீடியட்டாக ஓரிமை போதினில் கொன்ற முருகப்பெருமானை நம்ம சாதனை வீரனாக பார்த்தோம். இறுதியாக அருள் வடிவமாக நம்மை எல்லாம் மெய்யன்பர்களாக ஆக்கக்கூடிய அந்த செயலையும் நம்ம பார்த்தோம். முருகப்பெருமான் நமக்காக நம்மை மெய்யன்பர்களாக ஆக்குவதற்கு வழி அமைத்து அருணகிரிநாதர் கொடுத்திருக்கின்றார். அந்த வழியை நம்ம பிடித்து கொள்ளுவோம், அந்த வழியை பின்பற்றுவோம் என்கின்ற அந்த பக்குவத்தை அடைகிறது தான் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடு. இந்த பயிற்சி எல்லாம் இருக்கின்றது என்றெல்லாம் இந்த சிந்தனைகளோடு, இந்த சிந்தனைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு முருகப்பெருமானுடைய கருணைக்கு நம்ம பாத்திரமாகி இருக்கின்றோம் என்கின்ற பேரானந்தத்தோடு உங்களோடு இந்த செய்திகளை எல்லாம் பரிமாறுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு அமைந்ததை நான் ஒரு தெய்வ கருணையாக நான் என்னுடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்வோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார்மதி அம்மா. ஐயா திருச்சிட்டம்பலம். அருமையா ரொம்ப சந்தோஷம்ங்க. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டுங்க ஐயா, அப்புறம் கருத்துக்கள் எல்லாம் கேட்கலாங்க. ஓகே. திருச்சிற்றம்பலம்.
வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல். ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரரோகரா.